பழனிசாமி எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களை பார்த்தா பொறுக்குன்னு சொல்லுவானா? உங்களை பார்த்தா பொறுக்குன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சின்ன வருத்தம் என்ன நாடக ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு 2வது பொண்ணு வந்தாச்சு, எல்லாம் இருக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன என்னத்த கேட்கணும் சொல்றேன்? அப்பா கூட்டத்தை பார்த்தா ரொம்ப கொல்ல கூட்டமா இருக்கு பாருக்குது. மனசு நிறைஞ்ச கூட்டம், மனத கொல்ல கூட்டம், அருமையான ஒரு கூட்டம். ஆமா வேற ஒண்ணும் இல்ல, இல்ல சைஸா கீழே உங்களை உட்கார்ந்தாங்க வச்சுக்க. சரி மண்ணுட்டி மலை எல்லாம் மலை வச்சு இருக்குதுல, தோதா இல்ல தோதா அப்படியே இல்ல சிமெண்ட் பார்த்து உட்கார ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா போட்டு டாடா போட்ட மாதிரி அப்படியே வரிசையா போயிட்டே இருக்காங்க. ஆனா நாடகம் கலம நாடகம். ஆமா நம்ம சிவர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா என்னமோ கத்துறாங்க, என்னமோ கதறாங்க, என்னமோ கத்திட்டு கிடக்குறாங்க, என்னமோ வீட்டுல ஆமணி மாசத்துக்கு புழுக்கமா இருக்காம இப்படி சித்த நேரம் உட்காந்து கத்தத்தை பார்த்துட்டு உட்காந்து என்னமோ செய்யறாங்க. கலமா இந்த தவிர பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆறு பேசுகிறே நிப்பாட்டுகளே. ஒரு சிலது அமையணும். ஆமா இல்ல முதல்ல சுறுசுறுப்பா முதல்ல செய்யணும்னா எதனை தொழிலுங்க தொழில் செய்யணும்னா வந்திருக்கிற ஒளி சிறப்பா இருக்கணும். ரொம்ப சிறப்பு. இப்படி நான் வந்துட்டு ஏன் வளர்ப்புறேன்
ஆற்றோடு போடு ரொம்ப சிறப்பு அருமையான ஒரு பக்கம் நீங்க முதல்ல சுறுசுறுப்பா முதல்ல செய்யணும்னா வந்து ஒளி ஒளிக்கு சிறப்பா உலகத்தை போட்டாங்க கண்டிப்பா ஒரு நாடகத்தை முக்கியத்துவம் ஒளி ஒளி சிறப்பா இருக்கணும் ஏன்னா அவங்க புருஷன் நம்ம பொண்டாட்டி பிள்ளை பெக்காம போறோம் 3 மணிக்கு அந்த பிள்ளையாடி பெற்று பிரிவு தள்ளிட்டு பேப்பர் படுத்த அப்பா நான் எம்கே மணியன் சொன்னேன் ஒரு நாடகத்துக்கு ஆள் போடியா போதும் சரி கிளம்பத்துக்கு மட்டும் ஆள் போடணும் அப்பா இங்க பார்த்தா ஒரு கூட ஆளவே அப்பா 5,000 பிடிக்கப்பட்ட பாடு பெரிய கஷ்டம் ஆனா உங்களை பிடிக்கப்பட்ட பாடு இல்லையே சாமி ஐயோ அப்பப்பா என்ன காட்டக்கார மாதிரி காட்டாடி வீசுறேன் ரொம்ப அருமையான ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆமா அருமையான பொடி பொடி ஏன்னா உட்கார்ந்து ஆப்ரேட்டர் இருக்கு இவங்க ஜாமா இருக்கிறது முக்கியம் கிடையாது போட்டு திருவிழி கிடக்கிறாரு பாரு அவரு திருவெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது முடிஞ்சா இங்க திருவாரு இல்லாட்டி நீ முடிஞ்சா இங்க சொருகி பாரு இல்லாட்டி இல்லன்னா உள்ள வந்து 4 சொருகிட்டு போ நீங்க 3 ஆப்பிள் பாரு 5000 ஒண்ணு 4000 ஒண்ணு 3000 ஒண்ணு ரொம்ப ரேட் உனக்கு மட்டும் எந்த கேள்வி காப்பாடமே கிடையாது நீ பாட்டு சொல்லுவா நீ பாட்டு புரியிட்டு போயிட்டு இருக்கலாம் அருமையான ஒரு சப்பரு நான் கூட என்ன உண்மையான சொன்னேன் பக்கத்துல இருந்தா கலந்து வச்சிருக்கிறாங்க அப்படி ரொம்ப சிறப்பா இருக்கேன் இருந்தாலும் பேரவருக்கு மரியாதை நாடகங்கள் ரசிக்கப்பட்ட மக்களே கால்கள் காடு சென்று மாடுகள் விரும்பும் எனவே பாட்டாளி பெருவிட மக்களே ஊரை சேர்ந்த தலைமைகளே மற்றும் உயர்த்தர மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே பள்ளி மாணவ மாணவிகளே உங்க அனைவருக்கும் எங்களது நாடக கலைஞர் சார்பாக எங்களது நாடக அமைப்பாளராகிய எம்கேஎம் யூடியூப் சேனல் உரிமையாளராகிய பாசறை அறிஞனா மணி அண்ணா நாடக கலைஞர் சார்பாக எங்களது பாசறை அன்பு சகோதரி இவர்களே யூடியூப் சேனல் புகழ்பெற்ற பாசறை அன்பு சகோதரி சாதிய பிள்ளையாக கலைஞர் சார்பாக மற்றும் அறவை எங்களது கலைப்பு எல்லைக்கு கலைப்பு நாயகனாகிய அறிவை தம்பியை சேர்ந்தவர்கள் எங்களது எம்பி சின்னத்துறை நாடக கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றியும் நன்றி காந்த வணக்கம் 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 நாடகம் ஆரம்பிச்சாச்சு வெளியே வந்தாச்சு உலகமே எல்லாமே எல்லாம் பரண்டு போட்டு கொண்டிருக்கியா எப்படி என்ன சொன்னாரு உலகமே என்ன காலம் கலியுக காலம் கலியுக காலம் ஆமா 2024 எனக்கு வந்து கலியம் பிறந்தாங்களோ சரி எனக்கு வந்து கலியம் பிறந்தாங்களோ சரி தலைவரிச்சு ஆடிய கலியெல்லாம் பிறந்தது ஆமா உலகமே இன்னைக்கு கையில தான் எங்கிட்டு இருக்குது ஆமையா உலகமே கையில எப்படி செல்போன் இருக்கு தெரியுமா ஆமாண்ணே இந்த செல்போன் படுத்துற பாடம் ரொம்ப பெரும்பாடு இருக்குது எப்படி அதை யார செல்போன் படுத்துதோ இல்லையோ இங்க படுத்துருக்காங்க பண்றது மகராசிங்க எந்த வேலை இந்தியா தூக்கி நிமித்த போறீங்க ஐயா ஆமாய்யா இவங்க நிமித்துறாங்க இந்தியாவே இவங்க நிமித்த மாட்டாங்க நடக்கிறாங்க இவங்க நிமித்துறாங்க ரொம்ப அருமையான வருது ஏன்னா மறைந்த மாமதி அருமையை ஜேபிசி அத்தல் சொல்லிருக்கிறாரு இளைஞர்களே கனவு காணுங்க நீ என்னவாக நினைக்கிறீங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு கண்டிப்பா நீ படிச்சு என்ன நினைக்கிறீங்க வாக்கியார் வாங்கணும் ஐபிஎஸ் பண்ணி ஐபிஎஸ் படிக்கணும் கண்டிப்பா கனவு காண சொல்லிருக்காரு நம்மளே கனவு கொப்பரை போட்டு அடிச்சு கிடக்காங்க பாரு எல்லாம் நம்ம வருங்கால இந்தியர்கள் கொப்பரை போட்டு அடிச்சு கிடக்குறாங்க அப்புறம் மஜில இருக்குது எது சொக்காரா எதுடா நெருப்பு மாதிரி அம்மனுக்கு போய் வணக்கத்தை போட்டுட்டு வெளி சிறப்பா போட்டுருவோம் பக்கத்துல நீங்க சேராம சென்று கூடாம ரொம்ப சிறப்பாக அதனாலதான் நீங்க சேராம சென்று கூடாம போட்டுருக்கீங்க ரொம்ப சிறப்பாக நினைக்க சரி போடுமா அடியே போட்டு செம்பளி போட்டுருங்க ரொம்ப சிறப்பாக காத்து எல்லாம் காத்து அடியே நாட்டு நம்மளை கண்டு சொல்லுவடி அவங்களுக்காக
என்ன தெரியுமா உண்மையான வாழ்க்கை நடந்துக்கிறதுக்கு சொல்லுங்க வாழ்க்கை நடந்து முடிஞ்சிருக்குது எனக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி சரி மாலக்கண்ணி வியாதி மாலக பொட்டக்கன் மாலகான பொட்டக்கன் அதுல ஒரு பொட்டக்கன் எப்படி சாயந்தரம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரையும் எனக்கு சுத்தமா கண்ணு தெரியாது சரி மாலக்கண்ணி வியாதி இந்த விஷயம் எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் சரி எனக்கு ஒரு பருவம் நடந்துருச்சு சரி வந்த உடனே எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க சரி நானும் கல்யாணம் பண்ணினேன் எங்க பண்ண வச்சு நடத்துறீங்களா ஆமா கல்யாணம் பண்ண வச்சு ஒன்ன வச்சே ஓட்ட முடியல நானும் கல்யாணம் பண்ணிக்க ஓட்ட போறேன் இல்லங்க நானும் கல்யாணம் இல்ல ஏன்னா 1000 பையன் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவாங்க நானும் ஒரு பையன் சொல்லி ஏன்னா கட்டளை கொண்டாடிக்க தெரியாம சரி மாமனார் மாமியாருக்கே தெரியாம கண்ணு தெரிய விஷயம் யாருக்குமே தெரியாது சரி என் குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் சரி நானும் கல்யாணத்தை பண்ணிட்டேன் கல்யாணம் புதுசுல சரி புது மாப்பிள்ள புது பொண்ணு மாமியாரோட மறுபடியும் அழைச்சிட்டு போவாங்க ஆள்பளை சாப்பிடு நானே கொண்டாட்டியும் மறுபடியும் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம் சரி மாமியார் வீட்டுக்கு போனோடனே மாமியார் வரமானதுக்கு எப்படி ஒரு 5 மணி இருக்கா நானே கொண்டாட்டி தோட்டத்துக்கு குளிக்க போயிருந்தோம் சரி மறுபடியும் போய் தோட்டத்துக்கு குளிக்க போயிருந்தோம் 5 மணியே போய் கொண்டாட்டி முன்னாடி குளிச்சுட்டு நான் வீட்டுக்கு சமையல் பண்றேன் சரி நீங்க பையன் ஆள் அம்மா குளிச்சுட்டு மெதுவா வாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க சரி அந்த நானும் குளிச்சுட்டு இருந்தேன் பொழுது சாய்ந்துருச்சு மணி 6 ஆகி போச்சு 6 மணி ஆகி போயிருச்சியா 6 மணி ஆகி போயிருச்சு 6 மணிக்கு மேலே சுத்தமா கண்ணு தெரியாது எங்கிட்டு போறது பொட்டை இருக்கானே எப்பெல்லாம் வீட்டுக்கு போறது வெளியில சொன்னாலும் வெக்கம் எப்பெல்லாம் வீட்டுக்கு போறதுன்னு நானும் முடிச்சுட்டு நின்றுகிட்டே இருந்தேன் முடிச்சுக்கிட்டு நானும் பாத்துட்டு சரியா அப்பா தெரியவருக்கு நல்லா இருக்கிற சாமி ஆமையா சொல்லுவாருல நானும் பாருங்க 6 மணிக்கு எப்படா அப்புறம் முடிச்சுட்டு இருந்தேன் சரி அந்த நேரம் பார்த்தா மாமியார் சொல்லுச்சு தம்பி நம்ம கண்ணுக்குட்டி கட்டி கிடக்குது கண்ணுக்குட்டியை பிடிச்சுக்கிட்டு முன்னாடி வீட்டுக்கு போப்பான்னுச்சு எனக்கு பார்த்தா மனசு குழுக்குழுச்சு சரி ஏன்னா கண்ணு தெரியாது நம்ம கண்ணுக்குட்டி கைத்த பிடிச்சோம்னா கண்ணுக்குட்டி முன்னாடியே போக நம்ம அதை தொடப்பத்தை பின்னாடியே போய் நினைச்சுக்கிட்டு நானும் பாருங்க கண்ணுக்குட்டி கைத்த பிடிச்ச பாரு கண்ணுக்குட்டி முன்னாடியே போக நானும் பின்னாடியே போயிட்டேன் சரி அங்க போன உடனே எங்க அத்தை விட்டு உறவு இருந்துச்சுங்க அத்தை விட்டு உறல எங்க அத்தை விட்டு உரலியா பெரிய உரலுப்பா சரி கருங்கல் உரலு சரி அத்தை விட்டு பெரு உரல் பெருசு காலத்து உரல் மாமியா உரலுங்க மாமியா உர பெரு உர கல்லு உர தம்பி கல்லு உர இருந்துச்சு உரல கொண்டு போய் கண்ணுக்குட்டியை கட்டி போட்டு நானும் ஒரு கல்லே உட்கார்ந்துட்டேன் சமாளிக்கிறேன் எனக்கு வேற பக்கம் கண்ணு தெரியாது கண்ணிலே உட்கார்ந்துட்டேன் ஏன் மாமி என்ன வந்துருச்சு நம்ம பாருங்க புது மாமி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு என்ன சாப்பிடாது என்ன நினைச்சுட்டு வெறும் தோட்டத்துல வந்த உடனே பலகாரம் சுட்டு உணவு போட்டுச்சியா சரி விட்டு பலகாரம் உணவு போட்டாங்க அத்தை வீட்டுல சுட்ட மாப்பழகாரங்க மாப்பழகாரம் உணவு போட்டாங்க நானும் பாருங்க நான் ஒண்ணு தப்பேன் இந்த பக்கத்துல கண்ணுக்குட்டி கட்டி போட்ட பாரு எனக்கு தான் கண்ணு தெரியாது எப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்குன்னு கண்ணுக்குட்டி விடுறீங்க நான் விடுறீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு கண்ணு தெரியாம போச்சுல்ல என்ன பண்ணுச்சு தம்பி தம்பி பழகத்தை முடிச்சுட்டு சாப்பிட வாப்பான்னுச்சு நம்ம எந்திரிச்சு போக கண்ணு தெரிஞ்சா தானே எங்கிட்ட கண்ணு தெரிய போகுது ஒரு கெட்ட மதிப்பா சொல்றேன் அத்தை நீ சாப்பாடு வேண்டாம் நானும் வீட்டுக்குள்ள படுக்கவில்லை திண்ணையிலேயே காத்தால படுத்துக்கிறேன் நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே படுக்க சொல்லிவிட்டு ஆமா நானும் பாருங்க மரியாதை சொல்லிவிட்டு முள்ள தட்டை தலை மாதிரி திண்ணைக்கு விட்டு நீங்க போயிட்டேயா அது மாதிரி போயிட்டேன் திண்ணையில போய் உட்காந்துட்டேன் எங்க தண்ணி வந்துருச்சு மறுபடியும் பழையாம சரியா சாப்பிடல சாப்பாடு சாப்பிடல எள்ளும் கருப்படி இடிச்சு கொடுப்போம் அப்படின்னு வச்சுக்கிட்டு எள்ளு கருப்படி இடிச்சு கொடுத்துட்டு பாருங்க எங்க அத்தை விட்டு உரம் தெரியுமா எங்க அத்தை விட்டு உரல எள்ளு கருப்படி இடிச்சு கொடுத்தாங்க எனக்கு அந்த திருப்பூர் வைத்தா போடுது நம்மளுக்கு ஒரு அப்பா மதிப்பா சொல்லிட்டேன் அத்தை நீங்க எள்ளு கருப்படி வேண்டாம் நீங்களே திரண்டு படுங்க நான் முள்ளங்கரை படுத்து சொல்லிவிட்டு மாமா நானும் திண்ணையில படுத்துட்டேன் மாமா மணி 2 மணி ஆகி போச்சு 2 மணிக்கு மேல எள்ளு கருப்படி இடிச்சாங்க பாரு வாசனை எள்ளு கருப்படி உரக்கல் வாசனை தூங்க முடியல என்னால தூங்க முடியல மூக்க தொடச்சு கப்பன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது ஆடு வாங்கும்போது நல்லா இருக்குது ஆமா உள்ள தட்டை தரமாரி போய் ஒரு வெள்ள விட்டு நக்கி பார்த்தோம்னா அத்தை விட்டு மாமியா விட்டு வரல அத்தை விட்டு வரல தம்பி சரவா மாமியா வரல ரொம்பவே நல்லா இருந்துச்சியா ஒரு வெள்ளோட்டு நக்கி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு வெள்ளோட்டு பக்கம் வெள்ளம் இருக்குது இல்ல தலைய விட்டவரா மாமியா ஒரு இல்ல பாருங்க நானும் அந்த மாமியா ஒரு உள்ள தலைய விட்டேன் பாரு மாமியா ஒரு இல்லப்பா ஒரு இல்ல ஒரே ஒரு
தலையை விட்டான் பாரு, தலை மாட்டிக்கிச்சு வெளியே புடுக்க முடியல. ஆனா பாருங்க, எங்க அத்தை விட்ட 4 மணிக்கு மேல பால் கறப்பாங்க பழக்கம். எப்போ பால் கறக்கிற பழக்கம் எனக்கு தெரியாது. எப்போது மாலை கறக்கும் போது மாலை கேட்டுப்பாங்களா, உரங்களை கேட்டுப்பாங்க பழகுது. அங்க நானும் தலை மாட்டிக்கிடுச்சா, பட்டி வெட்டிக்கு பட்டு சட்டைக்கும் மாடு மாதிரி மயில மாடு குடிச்சிருக்காங்க. நான் பாட்டி குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 4 மணிக்கு மேல தண்ணா விட்டுருச்சு. செப்ப எடுத்துக்கிட்டு விளக்க கையில பிடிச்சுக்கிட்டு பால் கறக்க வந்துகிட்டு இருக்குது. நம்மளுக்கு தான் கண்ணு தெரியும். எப்படி வெளியே போய் பேசவும் முடியாது. தலை மாட்டி குடிச்சு உள்ள என்னோட முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அத்தோட கத்த விட கூட என்ன இருந்துச்சு, செப்ப கையில தண்ணியை கையில விட்டுக்கிட்டு பால் கறக்க வந்துகிட்டு இருக்குதுங்க. பாலா பண்ண கண்ணு கத்தோட தாய்கிட்ட போக கூடாது. நம்ம தாய் எப்போதும் பால் கறக்கும் போது எல்லாமே உடம்புல இணைச்சுக்கிட்டு கண்ணு கவுத்து விட்டோன்னு விரு 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 உருளக்கு நோக்கி உடையாந்து பிறகுது. அதே ஒரு முட்டு நச்சு முட்டுச்சு. அங்க மாறி மாறியா நிக்கிறது யாரு, நான் நின்று இருக்கிறேன். எனக்கு அப்பதான் அடி வச்சு கள்ளக்கணிச்சு சும்மா அப்படி இருந்திருக்கேன். அத்தைக்கு அப்பவும் தெரியக்கூடாது, இது மாடு இல்ல மருமையன்னு அப்பவும் தெரியல. எங்க அத்தை என்ன வந்துருச்சு, கண்ணு விட்டு கட்டி போட்டு பல்லாக்கட்டை போட்டுக்கிட்டு மாட்டு காம்பல போட்டு தண்ணி வச்சு தல்பு தல்பு கட்டிக்குது. அங்க மாறி மாறியா நிக்கிறது, நான் நின்று இருக்கிறேன். எனக்கு அப்பதான் அடி வச்சு குடு 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 குடுங்குது. அப்பவும் தெரியக்கூடாது, இது மாடு இல்ல மருமையன்னு அப்பவும் தெரியல. கையில முடிச்சுக்கிட்டு ஆட்டு காப்பல விட்டு உருவுது. அப்பவும் தெரியக்கூடாது, வரும் அப்பவும் தெரியல. நம்ம மாட்டுக்கு எப்போ 4 காம்பு தான் தொங்கும், இன்னைக்கு வித்தியாசமா 1 காம்பு தான் தொங்குது. அப்பவும் தெரியல. நானும் மாமா புடிஞ்சு பார்த்தேன், என்னால புடுங்கவும் முடியல. ஒரே ஓட்ட அத்தை உதச்சேன் பாரு. அன்னைக்கு மல்லாக்க படுத்தது இன்னொரு வரைக்கும் சொல்லிக்க முடியல மாமா. ஒன்னு கண்ணு போய் பொண்ணு கட்டுனா வச்சுக்க, உன்னே பால் கறந்து போடுவாங்க. ஏன்னா காலம் கழிவு காலம் மாறி போச்சுல, காலங்கள் மாற நம்ம காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சுங்கிறான். உண்மையுமே காலமா மாற கிடையாது, நாட்டுல நாகரிகம் மாறிடுச்சு. இன்னொரு காரணம்னா பெண்கள் கூட ரொம்ப சிறப்பா உட்கார்ந்து இருக்காங்க. அந்த காலத்து பெண்களை பார்த்துருக்கியா, அந்த காலத்துல பெண்கள் எது சொன்னேன் கட்டின கணவன் கால தொட்டு கும்பிட்டாங்க. அப்பா இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாராவது புருஷன் கால தொட்டு கும்பிடுறான்னு சொல்லு, கை தூக்க சொல்லு. இல்ல யாராவது புருஷன் ஒரு நாள் கை தூக்க சொல்லு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. காலையில எந்திரிச்ச உடனே இப்பெல்லாம் புருஷன் கால தொட்டு கும்பிட முடியாது. புருஷன் பொண்டாட்டி கால தொட்டு கும்பிட்டா குடும்பம் வாழ முடியும். இல்லன்னு வச்சுக்க அப்புறம் ஊஞ்சலாடி இருக்க வேண்டிய பெண்கள் தாலியை பாப்பாங்க. ஏன்னா கணவனே கண்கெடு தெய்வம். காலையில காடு கூட புருஷன் வீடு வந்து சேரமனு காலையில தாலி எடுத்து சாமி கும்பிட்டாங்க. ஏன்னா முதல் நாள் தானா வெளி மாதிரி மதிச்சாங்க. இப்பெல்லாம் எங்க தாலியை எதிர்பார்க்கிறாங்க. இப்பெல்லாம் எதிர்ச்சுன்னா முதல்ல தாலியை பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா, நம்ம புருஷன் புரியாத புருஷங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு பாக்குறாங்க. உன் மேல பாசத்தை நினைச்சிட்டு இருக்கிறேன். மஜர் கூட கிடையாது. நம்ம புருஷன் புரியாத புருஷன் நைட்டு பக்கத்துல படுத்து கிடந்தேன். எடுத்து அத்து கொஞ்சம் புடிச்சுட்டானா தாலி தொங்குதா தொங்கலையா இருக்குதா ஏன் பார்க்க இந்த காலம் அப்படியா எல்லாம் சேலை கட்டுற மாதிரி அப்படி கடைசி ஆகி போயிடுச்சு. நீங்க பக்கம்ல ரொம்ப சிறப்பா வந்திருக்கிறீங்க. உனக்கு எனக்கு நீங்க சின்ன போட்டி போட்டுருவோமா? என்ன கரடி போட்டியா மாமா? கரடி போட்டி பெரிய பிள்ளை இருக்குது இல்லங்க. ஏன்னா நீங்க பக்கம்ல ரொம்ப சிறப்பா வந்திருக்கிறீங்க. ஓட்டு வேலை என்ன இன்னைக்கு ஒண்ணு அக்கனோட பொக்கன் இன்னைக்கு இன்னைக்கு என்னோட சரண அக்கனோட பொக்கன் நிக்குது. அதாவது உனக்கு எனக்கு நீங்க 4 பேரா சரி. இன்னைக்கு நான் ஒரு ஆளானதை பார்த்து போடணும். அப்படியா? இன்னைக்கு பாட்டில் போட்டியா பாட்டில் போட்டியா பாட்டி இதான் என்ன பத்த மகாராஜா வந்துட்டாரு பத்தியா? இதுதாயா? ஓகே. அந்த வாத சொல்றவங்க அப்படி போச்சு மாசரே போச்சுப்பா. பொண்டாடி மேல ரொம்ப வெறுப்பா அம்பிட்டு போ ரம்பிட்டுதான் மாட்டு. சரி பேரு அப்படி போடு கின்றதாளா நீனு? அழகர் சாமி சமையல் மாசம் அந்த ஒரு வார்த்தைக்கு 100 ரூபா கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம். சரி ஓகே ஓகே அந்த உயிர் ஓடு 145 பேசி என்ன வருது பிள்ளைக்கு 100 ஒரு வார்த்தை கேட்டு
அண்ணா ஒரு மனவாத நிறைய வணக்கம் ஆமா எனக்கு தெரியும் காரணம் வேறு எப்படி உங்க எப்ப கொடுத்துட்டாரு இப்ப கொடுத்துட்டாரு காலையில பாக்கிட்டு வந்து 100 ரூபாய் காணாமே ஆமா ஆமா காலையில வச்சவே காணவே காலையில கட்டி போட கிடைக்குமா கிடைக்காது நோடியில பாருங்க அப்பதான் சொல்லுவாரு இப்ப உள்ள போயிருக்கிறது வேலை பேசுது அதனால எப்படிமா அதாவது உங்களுக்கு எங்க இங்க பாட்டு போட்டி நான் என்ன மெட்ல பாட்டு பாடணும் அதே மெட்ல நீ பாட்டு பாடணும் சரி அப்படி பாடிட்டான்னு வச்சுக்க காலையில மணி என்ன கொடுக்கறது கூட உங்களுக்கு தாயா என்ன கொடுப்பாரு அதுக்கு இந்த சொத்துக்கள் உங்களுக்கு தான் இல்லையா சரி இருக்கு போட்ட மணிக்கு ரொம்ப சிறப்பாக நீங்க 4 மணிக்கு ஒரு ஆளா ஓடி அன்னைக்கு போட்ட மணிக்கு ஓட்டை ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்க எல்லாமே உங்களுக்கு தாயா உனக்கு என்ன வேணும் மகதானே வெளியே ஆண்டை வச்சு ஆளுக்கு போய் பிடிச்சிட்டு போடியா அவளை அழிச்சிட்டு போயிட்டே இருக்காண்டியா போட்ட மணிக்கு ஆகிருச்சு நாடுல வந்துருச்சு கட்டழகி இந்த நாட்டுப்புற பாட்டை கேளு கட்டழகி பாட்டு பாயிண்ட் மாதிரி நம்ம ரெப்படிலாம் பாட்டு பாயிண்ட் மாதிரி எடுத்தாச்சுமா
சிரிப்பு நடிகர் வேண்டுமென்று நடிக்கும் பாசத்திற்குரிய அருமை மாமா ஆசை தம்பி அவர்களுக்கு விழா கம்பியர்கள் சார்பாக பொன்னாடி போட்டோம். இவரங்க மணியில் சிரிப்பு நடிகராக வேண்டும் நடிக்கும் டிஆர் ஆசத்தம்பி அவர்களுக்கு கொண்டாடி போட்டப்படுகிறது. உடம்பு மட்டும் என்னைக்குதான் ஏறது தெரியல. கொண்டாடி அன்பர்களுக்கு எனது சர்வ நாடகத்திற்கு சார்பாக மனமார்ந்த நன்றி காட்ட வணக்கம் வணக்கம்ல இருந்தாலும் மாமா ஆமா கொடுக்க கூடாது. மூணை கூட்டி வந்திருக்கிறோம். நீங்க போனியா அந்த பிள்ளைங்க வெளியே தரணும். ஆமா வெளியே தட்டு வெளியே போட்டுருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். வாழ்க்கையில இது வேணா இருக்கலாம். இன்னைக்குமே ஒற்றுமை இருக்கணும். கண்டிப்பா வாழ்க்கையில ஒற்றுமை இல்லைன்னு வச்சுக்க சரி இன்னைக்கும் வாழ்க்கை ஓட்ட முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா மாமா உண்மையாலுமே மாமா இருக்கிற வாழ்க்கையை ஒற்றுமை வாழ்க்கை சிறப்பா இருக்க முடியும். அதான் சிறப்பாக வாழ்க்கைனா ஒரு செப்பலாம் தேவைக்கூடாது. வாழ்க்கையை ஒற்றுமை இருந்தா தான் வாழ்க்கை மட்டும் இல்ல எதுவாக அண்ணன் தம்பி பாசம் வந்தா இதுவாக ஒற்றுமை இருந்தா தான் எதுவுமே வாழ்க்கை ஓட முடியும். அந்த பாசம் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க அவ்வளவுதான். அப்புறம் ஒன்று சேர்க்கிறது சங்கிலியமா ரொம்ப சிரமமா இருக்கான். அதனால சிறப்பாக எப்படி இருக்கணும். ஓடுகிற வண்டி ஓட ஒன்ன விட்டு ஒண்ணு விரிச்சா என்னாகும் எப்படி பாரு. ஓடுகிற வண்டி ஓட
பாரு முருகிற வண்டி